முதல் பாணிப்பட்டு போர் மூலமா அவர் படையெடுப்பை நீங்க கேட்டுக்கோங்க. அவர் சிறிய படையை கொண்டு இப்ராஹீமை வென்று அடித்தளமிட்டாருங்க. முதல் பாணிப்பட்டு பாபருக்கு மூத்த மகன் ஹிமயோன், அவருக்கு அதிர்ஷ்டசாலின்னு பேருங்க. ஆனால் அவர் அதிர்ஷ்டம் இல்லாமன்னு தானுங்க. அவர் அமர கோட்டையிலே அக்பர் பெயரிலே வாரிசை தந்தாரு தானுங்க. அவர் 13 வயதிலே பெரும் கனி துணையிலே மூவை வென்றாருங்க. முதல் பாணிப்பட்டு அக்பருக்கு அசை மகன் ஜஹங்கீர், நீதி சங்கிலி மணியமிட்ட பாருங்க. இடவை நூற்றகானை மணந்ததானுங்க. அவள் உலகின் மொழி எனவும் அதிகாரம் பெற்றுத்தான் பேரரசை ஆட்சி செய்தாருங்க. அந்த கால பகுதியிலே ஆங்கிலேய பயணிகள் இந்தியாவில் காப்பதித்தாதானுங்க. மக்களின் வெறுப்பை பெற்றாருங்க. தன் பாட்டன் வழி மறந்து தந்தையை சிறையில் வைத்து வீழ்ச்சி வகுத்தாருங்க. பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தாருங்க. பாணிப்பட்டு போர் மூலம் பாபர் படையெடுப்பை நீங்க கேட்டுக்கோங்க. அவர் சிறிய படையை கொண்டு இப்ராஹீமை வென்று அடித்தளமிட்டாருங்க.